ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கவி குக்கிங் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய திருப்பாகம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இது வந்து கடலை மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஸோ இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்பே எல்லாத்துக்குமே மெஷர்மென்ட் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா டம்ளர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கப்ல எடுத்தீங்கன்னா கப்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 கப்ல கடலை மாவு, அதே கப்ல 1 1/2 கப் ஜீனி. நீங்க சர்க்கரை அதிகமா ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா 1 1/2 கப் கரெக்ட்டா இருக்கும். இல்ல கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா 1 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவா எடுத்துக்கோங்க. அதே கப்ல 2 கப் பால், அப்புறம் 3/4 கப் கீ, அப்புறம் வந்து வறுத்து ரோஸ்ட் பண்ண முந்திரிய வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொர கொரன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணும் பாதியுமா வச்சுக்கோங்க. இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல ஆயில் எதுவுமே சேர்க்காம கடல மாவ ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாம. லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. கரிஞ்சிடக்கூடாது. அதோட டெக்ஸ்சர் ஒரு மாரி திப்பி திப்பியா மாறும். அது வரைக்கும் நம்ம கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் இந்த மாரி திப்பி திப்பியா வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வ கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. 10 minutes later. நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டே, நம்ம வச்சிருக்க 2 கப் பால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. மொத்தமா ஊத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, அதில வந்து எந்த பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு அத வந்து 2 கப் பாலையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த பபிள்ஸும் இருக்கக்கூடாது அதில. பபிள்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஃபுல்லா ஆட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும். ஆன் பண்ணிட வேண்டாம். இந்த மாரி ஃபுல்லா பபிள்ஸ் இல்லாம கரைச்சு விட்டுடுங்க. பால ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வ ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கிட்டு நல்லா ஒரு கெட்டி பேஸ்ட் பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த அந்த பதம் வர வரைக்குமே நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த கட்டியும் ரொம்ப கட்டி மாரி ஆகிடாம நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் அந்த பபிள்ஸ்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பேஸ்ட் மாரி வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 1/2 கப் ஜீனி எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை அளவு கம்மியா வேணும் அப்படின்னா, 1 1/2க்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம 1 1/2 கப் ஜீனிய ஆட் பண்ணிக்கலாம். அத வந்து ஜீனி ஆட் பண்ணோனே கொஞ்சம் மெல்ட் ஆகி லூஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் அதுவே திக் ஆகிரும். இந்த மாரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், லோ ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஹை ஸ்பீட் வச்சிட வேண்டாம். நம்ம வச்சிருக்க நெய்ய ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் நெய்ய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. மொத்தமா ஆட் பண்ணிட வேண்டாம். 2 ஸ்பூன் நெய்ய ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஊத்துன எல்லா நெய்யுமே கம்ப்ளீட்டா அதுவா வெளில வரும். அதுவரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாரி வெளில வந்ததுக்கப்புறம் நெய் வெளில வந்ததுக்கப்புறம், நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முந்திரி பவுடர் அத வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலா வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டு இந்த திருப்பாகம் ஹல்வா ரெசிப்பிய நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இத வந்து சுட சுட ஒரு வாழை இலையில வச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சஷ்டி விரதம் அப்பலாம் இந்த மாரி இந்த திருப்பாகம் ஹல்வா வச்சு நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தமிழ் கவி குக்கிங் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.